சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மனோஜ் அம்மான்னு வாய தொறந்த உடனே சாமியாரு எரியிற சூடத்த எடுத்து வாய்க்குள்ளாரயே போட்டுர்றாரு. மனோஜ் சூடு தாங்காம அங்கேயும் இங்கேயும் ஓடுறாப்ல. அதுக்கப்புறம் பேச சொன்னா பேச முடியல. நம்ம முத்து இவன் பேசணும்னா நான் பண்றேன் பாரு அப்படின்னு முதுகுலயே ஒரு போடு போட்ட உடனே மனோஜ் பேச ஆரம்பிக்கிறாப்ல. ரொம்பவுமே ஃபன்னா அந்த இடத்துல போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்ததா என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சீனு. நம்ம முத்து ஒரு கஸ்டமர அவங்க இடத்துல இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த வழியா நம்ம டிராபிக் போலீஸ் அருண் போய்க்கிட்டு இருக்கிறாப்ல. எப்ப பார்த்தாலும் இவன் மூஞ்சிலேயே முழிச்சுக்கிட்டு இருக்கோமே! அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஒரு திருடன் அந்த வழியா நடந்து போய்க்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து செயின அறுத்துக்கிட்டு ஓடுறாப்ல. இப்ப இத நம்ம முத்துவும் பார்த்துடுறாப்ல, அருணும் பார்த்துடுறாப்ல. 2 பேருமே சேர்ந்து அந்த திருடன தொரத்துறாங்க. அந்த திருடன் அதுக்குள்ள இன்னொரு ஆள அந்தாண்ட பைக்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறாப்ல. ஆனா, அதுக்குள்ள நம்ம முத்து போயிட்டு அந்த திருடன புடிச்சிடுறாப்ல. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம முத்து போய் வேகமா புடிச்சதுனால ஓட முடியல. அதே டைம்ல அங்க டிராபிக் போலீஸ் அருணும் வந்துடுறாப்ல. 2 பேரும் சேர்ந்து அவன புடிக்கலான்னு பார்க்கிறப்ப, அவன் அங்க இருந்து தப்பிச்சு இன்னொரு வீட்டுக்குள்ள பூந்து, அங்க இருக்கிற ஒரு பொம்பள கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம முத்துவும், அருணும் அப்படியே பின்னாடி போறாங்க. ஆனா, முத்து அங்க இருக்கிற ஒரு பொருள தூக்கி அந்த திருடன் மேலயே அடிச்சு, அந்த திருடன மடக்கி பிடிச்சிடுறாப்ல. இப்ப அருண் தானே போலீஸு. வேற வழியே இல்ல. அருண் தான் அவன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சுக்கிட்டு போகணும். இந்த சீன அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரோகிணி நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரியே யார்கிட்டயோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசி வேணும்னே நம்ம கௌதம வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. மனோஜ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மனோஜ் ஓப்பனாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி கிட்ட கேட்கறாங்க. ஆனா ரோகிணி வேணும்னே என் ஃப்ரெண்ட் வித்யா கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டிராபிக் போலீஸ் அருண் வந்து ஸ்வீட்டோட தன்னோட அம்மா கிட்ட போய் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சோகத்துல இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா பேசினது தான். இதுக்கப்புறம் நம்ம சீதாவ பொண்ணு பார்க்க பொண்ணு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ப வேண்டாம். நான் உனக்கு வேற ஒரு பொண்ண பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அருண் இருந்துகிட்டு, "இல்லம்மா, நான் வந்து சீதாவ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம அருண் வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவுக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த மாதிரி ஒரு திருடன் வந்து புடிச்சு குடுத்தேன். அதாவது நம்ம முத்துவும் தான் சேர்ந்து புடிச்சாப்ல. ஆனா, முத்து பேர எங்கேயுமே அந்த அருண் சொல்லவே இல்ல. இதுல என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.